நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுக்கும் நடிகவேல் எம்.ஆர். ராதா அவர்களுக்கும் ஏற்பட்ட ஒரு சிறு மோதல் என்ற ஒரு சுவாரஸ்யமான தகவலை பத்தி தான் இந்த பதிவுல நாம பார்க்க போறோம். வாங்க பதிவிற்குள் போகலாம். எம்.ஆர். ராதா என்று அழைக்கப்படும் மெட்ராஸ் ராஜகோபாலன் ராதாகிருஷ்ணன் ஒரு பிரபல இந்திய நடிகர் மற்றும் அரசியல்வாதி ஆவார். இவர் தமிழ் நாடகங்கள் மற்றும் திரைப்படங்களில் தீவிரமாக ஈடுபட்டார். பெரியார் ஈ.வி. ராமசாமியிடமிருந்து நடிகவேல் நடிப்பு மன்னன் என்ற பட்டத்தையும் பெற்றார். நடிகவேல் எம்.ஆர். ராதா அவர்கள் தனது நடிப்பு வாழ்க்கையில் பன்முக திறமை கொண்டவர். எதிர்மறை மற்றும் நகைச்சுவை வேடங்களில் நடித்துள்ளார். 1960ஆம் ஆண்டுகளில் அவருக்காகவே பிரத்யேக பாத்திரங்கள் எழுதப்பட்டன. மேலும் எம்.ஜி.ஆர்., சிவாஜி போன்ற நடிகர்களுக்கு எதிராக அவர் அடிக்கடி எதிரியாக தோன்றுவார். 1962ஆம் ஆண்டு பலே பாண்டியா என்ற திரைப்படத்தின் படப்பிடிப்பு நடந்தபோது எம்.ஆர். ராதாவுக்கும் சிவாஜிக்கும் இடையே ஒரு சிறிய சண்டை நடந்ததாக தொழில்முறை வதந்திகள் கூறுகின்றன. அதாவது, ஒருமுறை சிவாஜி கணேசன் அவர்கள் தனது விலை உயர்ந்த பிளைமவுத் காரை ஏவிஎம் ஸ்டுடியோ வாசலில் நிறுத்தினார். அப்போது எம்.ஆர். ராதா அவர்கள் எதேச்சையாக அந்த காரில் சாய்ந்து நின்று கொண்டிருந்தார். இந்த நிலையில் சிவாஜி கணேசன் அங்கு வந்ததும் எம்.ஆர். ராதா காரில் சாய்ந்து கொண்டிருப்பதை கவனித்து, இந்த காரின் நிறத்தை தேய்க்க போகிறாயா என்ன என்று நகைச்சுவையாக பேசியிருக்கிறார் சிவாஜி கணேசன் அவர்கள். வழக்கமாக எம்.ஆர். ராதா தனது நகைச்சுவையான மறுபிரவேசங்களில் விரைவாக இருந்தார். ஆனால் எம்.ஆர். ராதா அவர்கள் சிவாஜி கணேசனின் கருத்துக்கு பதிலளிக்கவே இல்லை. அதற்கு மாறாக வெளியேறி போய் எதுவும் பேசாமல் சென்று விட்டார். மறுநாள் காலை எம்.ஆர். ராதா ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு சீக்கிரமாக வந்து ஒரு பெரிய வக்கோல் பையையும் ஒரு சிறிய கன்றுக்குட்டியையும் வாகனத்தின் மேல் விளையாட்டுத்தனமாக கொண்டு வந்து பதிலளித்துள்ளார். அந்த காரில் வைக்கப்பட்டிருந்த பொருட்களை பார்த்து அதிர்ச்சி அடைந்த சிவாஜி கணேசன் இது குறித்து எம்.ஆர். ராதாவிடம் விசாரித்துள்ளார். அதற்கு பதிலளித்த எம்.ஆர். ராதா, இது ஒரு கார், வெறும் பொருள், அது மனிதர்களை மட்டும் சுமக்க வேண்டுமா? வக்கோல், மாடு அல்லது தேவையற்ற பொருட்களையும் கொண்டு செல்ல முடியும். எம்.ஆர். ராதா அவர்கள் காரை கிட்டத்தட்ட குப்பை தொட்டி போல் நடத்தினார். 1960ஆம் ஆண்டுகளில் பிளைமவுத் கார் அந்தஸ்தையும் செல்வத்தையும் இந்த சம்பவம் அடையாளப்படுத்தியது. இவ்வளவு விலை உயர்ந்த கார் தேவையற்றது என்று எம்.ஆர். ராதா கூறிய போது சிவாஜி அதன் பின்னணியில் இருந்த நகைச்சுவையை புரிந்து கொண்டு எம்.ஆர். ராதாவின் டைமிங் நிகரற்றது என்பதை ஒப்புக்கொண்டு சிரித்துக் கொண்டே காட்சியை விட்டு வெளியேறிவிட்டாராம் சிவாஜி கணேசன் அவர்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மேலும் இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை பற்றி தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலுக்கு உடனே ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.